இந்த இஸ்ரவேலினுடைய மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். மறுபடியும் ஒரு அபிஷேகம் வருது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல்னால கர்த்தர் அபிஷேகம் கொடுத்தது போல இப்போ 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு அபிஷேகம். எதுக்கு அபிஷேகம்? எதுக்கு அபிஷேகம்? இல்லை, கவனிக்கல. 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் வாழ்கிற தேசத்தில் எபூசியர்கள் குடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த எபூசியர்களை மேற்கொள்ளும்படியாக ஒரு அபிஷேகம் தாவீதுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டு இன்னமும் கூட இருதயத்தில் மாம்சத்தில் சில போராட்டம். நான் சொன்னேன்ல, சர்ச்சுக்கு வரலாமா, உலக பிரகாரமாக போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, சர்ச்சுக்கு போகலாமா, வேற எங்கன்னா போகலாமான்னு சில போராட்டம் இருக்கு. பற்றி அந்த ரட்சிப்பு பற்றம் போதும் கூட சில விதத்தில் போராடும். பவுல் சொல்கிறார்ல, நான் விரும்பணும், எதை விரும்பணும் அதை தான் செய்யணும்னு பார்க்குறேன், ஆனால் அதை செய்யலை. எதை விரும்பலையோ அதை தான் நான் செய்ய போகிறேன். இது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, ஏன் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஏன் இது? இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து வெற்றி பெறுறதுக்கு தான் மறுபடியும் தாவீதுக்கு ஒரு அபிஷேகம். இன்னைக்கு உங்களுக்கு மாம்சத்தில் இருக்கிற போராட்டத்தை மறுபடியும் வெற்றி பெறும்படியாக மறுபடியும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் நீங்கள் விருத்தி அடையும்படியாக நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசுவா 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் கொஞ்சம் வேகமாக எடுத்தோம்னா, எருசலேமில் குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் எங்க இருக்கிறாங்க? இவங்க எபூசியர் எங்க இருக்கிறாங்க? வசனத்தை பார்த்தீங்களா? எபூசியர் எங்க இருக்கிறாங்க? எருசலேமில். எருசலேம் கர்த்தருடைய சொந்தமான ஜனங்க இருக்கிற இடம். சொந்தமான ஜனங்க இருக்கிற இடத்துல இந்த எபூசியர்கள் உள்ள வந்துட்டு வெளியே போக மாட்டாங்க. இந்த இருதயம் யாருக்கு சொந்தமாகணும்? இந்த இருதயம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். ஞானஸ்நானம் எடுத்தீங்கல்ல, அன்னைக்கே பழைய மனுஷன் எங்க போயிட்டான்? தண்ணிக்குள்ள போயாச்சு. புது மனுஷனை நீங்க வெளியே வந்துட்டீங்க. இப்ப இந்த இருதயமும் இந்த சரீரமும் பாவத்திற்குரியதல்ல, கர்த்தருக்குரியதா இருக்கிறது. இந்த சரீரம் கர்த்தருக்குரியதா இருக்குது. அப்ப இந்த சரீரத்தில் மாம்சம் உள்ள வரக்கூடாது, விக்கிரகம் உள்ள வரக்கூடாது, பொல்லாத காரியங்கள் உள்ள வரக்கூடாது. அப்ப இருந்த நாள் பார்த்தது, அப்ப இருந்த அஞ்சனம் பார்க்கறது, அப்ப இருந்த நேரம் பார்க்கறது, அப்ப இருந்த அப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் இப்ப வரக்கூடாது, ஒட்டிட்டு வரக்கூடாது. பாஸ்டர், இந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணா தான் நல்ல ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா நாளையும் ஆசீர்வதிச்சு ஒவ்வொன்றையும் நல்லது நல்லதுன்னார். செவ்வாய்க்கிழமை நல்லதுன்னு 2 வாட்டி சொல்லிக்கிறார். ஆதியாகமத்தை வாசிங்கன்னா நான் சொல்ல புரியுதா? நிறைய பேர் செவ்வாய்க்கிழமைனா வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே மட்டும் 2 நல்லது சொல்லி போட்டிருக்கிறாரு. நல்லதுன்னு சொன்னார். ஸ்டார்டிங்கில் நல்லது சொல்கிறாரு, முடிவில் அந்த நாள் முடிவில் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட இருப்பார் என்று சொன்னால் எல்லா நாளும் எல்லா நேரமும் அது நல்லதாக இருக்கும். நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இப்போ நீங்கள் அந்த இதுக்குள்ளே வந்துடுங்க. தேசத்தில் எங்கே இருக்கிறாங்க? எபூசியர்கள் குடிக்கொண்டிருக்கிறாங்க. இது எங்கே குடிக்கொண்டாங்க? யோசுவாவின் காலத்திலேயே இந்த எபூசியர்கள் குடிக்கொண்டிருக்கிறாங்க. யாரால துரத்த முடியல? யூதா புத்திரரால துரத்த முடியல. 1. அடுத்தது வாசிங்க, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 21. யாரால துரத்தி விட முடியலையா? 12 கோத்திரம் சொன்னல, முதல்ல யாரு? யூதா புத்திரரால யோசுவாவின் காலத்தில் துரத்த முடியல, இந்த எபூசியரை துரத்த முடியல. இப்போ நியாயாதிபதிகள் வாசிக்கிறோம், இவங்க யாரு? பென்யமின் புத்திரர் எருசலேமில் குடியிருக்கிற எபூசியரை துரத்த முடியல.
2025 வருஷமா உங்களால் சில காரியத்தை துரத்த முடியாமல் வந்திருக்கலாம், சில காரியத்தை ஒழிச்சு கட்ட முடியாமல் வந்திருக்கலாம், சில காரியத்தை ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒழிச்சு கட்டு அதில் ஜெயம் பெற முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 ஆண்டில் மறுபடியும் தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அந்த எபூசியரை துரத்தக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் காலத்தில் துரத்த முடியல, நியாயாதிபதியின் காலத்தில் துரத்த முடியல, ஆனா தாவீதின் காலத்தில் துரத்த முடிகிறது. இப்போ 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துருங்க. அந்த 2 சாமுவேல் 5 விட்டுறக்கூடாதுல்ல. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இது வரைக்கும் புரியுதுன்னு சொல்றவங்க டவுட்டா இருக்குது. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் நான் சொன்ன பிரசங்கம் புரியுதா? சரி, அந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற யுத்தம் பண்ண ஒரு ராஜா வேண்டும். இந்த எருசலேமில் யார் குடியிருக்கிறாங்க? எபூசியர்கள் குடியிருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன்ல, இந்த இருதயம் கர்த்தருக்குரியது, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ஆனா நாம் ஆண்டருக்குள்ள போக விடாதபடிக்கு பல காரியம் உள்ள ஒட்டிட்டு இருக்குது, பல காரியம் உள்ள சூழ்ந்துனுக்குது. இதிலிருந்து யுத்தம் பண்ணி மேற்கொள்ளணும். நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உங்க சிந்தையில் இருக்கிற போராட்டம், உங்க எண்ணங்களில் வர்ற போராட்டத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு புதிய அபிஷேகம். ஆராதனையில் ஊழியக்கார் சொன்னார். என்ன சொன்னார்னா, அபிஷேகம் பரவசம் அடைவதற்காக அல்ல, எல்லா நேரங்களிலும் வெற்றி பெறுவதற்காக தான், ஜெயம் பெறுவதற்காக தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் எதற்கு? அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்காக, அந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்காக தான் அபிஷேகம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு இந்த நாட்களில் தருவீராக. நான் விருத்தி அடைய வேண்டும், நான் ஆத்துமாவில் பலன் அடைய வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆத்துமாவும் பலன் அடைவதற்கு எனக்கு உம்முடைய அபிஷேகம் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும் தாவீதை எப்ரோனிலிருந்து கொண்டு வர்றாங்க. எங்க கொண்டு வர்றாங்க? எருசலேமுக்கு கொண்டு வர்றாங்க. நீங்க எருசலேமில் நீங்க ராஜாவா இருங்க. நீங்க சவுல் இருக்கும்போதே நீங்க தான் யுத்த வீரராக இருந்தீங்க, நடத்திட்டு வந்தீங்க, நல்ல மேய்ப்பரா இருந்தீங்க. ஆனா இப்போ சவுல் கூட இல்லை, மரிச்சு போயிட்டாரு. இப்போ நாங்க இந்த எபூசியரை துரத்த முடியல, காலகாலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது, நீங்க ராஜாவா இருக்கணும்னு கேட்டாங்க. இவங்க வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குது வாசிங்க பார்க்கலாம். யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். யாரு? தாவீதும் தாவீதோடு கூட இருக்கிற ஜனங்களும் யுத்தம் பண்றதுக்கு போறாங்க. ஆனா இதிலே அவர்கள்னா யாருன்னா எபூசியர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை. உங்க மாம்சம் சொல்லும். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த வருஷம் புதுசுல ஊழியக்கா சொல்லியிருப்பார், பழைய வருடத்துல உபவாசம்லாம் போட்டு புது வருஷத்துக்குள்ள போறோம், நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க? 17 நாள். இன்னைக்கு என்ன தேதி? 18ஆம் தேதி. இந்த 18 இந்த நியூ இயர்லேருந்து நான் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த 17 நாளுக்குள்ளேயே சில போராட்டம், மாம்சத்துக்குள்ளே ஜபம் பண்ண முடியாமல், வேத்தை வாசிக்க முடியாமல், சில விதத்தில் மாம்சத்தில் போராட்டம், சில விதத்தில் அந்த மாதிரி தான் அந்த எபூசியர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் காலாங்காலமாக எருசலேமில் குடியிருக்கிறோம், இப்போன்னா புதுசாக ஒரு காளாங்குட்டி மாரி எழும்பிட்டு ஓடி வந்து நம்மளை துரத்தி அடிப்பாரா? அது எப்படி ஆகும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த எபூசியர்கள் மேலும் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, தாவீது இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். அப்படின்னா என்னன்னா, எபூசியர் ஜனங்கள்ல எங்க குருடரும் எங்க சப்பானிகளுமே தாவீதே உன்னை துரத்தி அடித்துருவாங்க, நாங்க அந்த அளவுக்கு இருக்கிறோம். மாம்சம் சொல்லும், உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சம், உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தின் ஆவி, பாவத்தின் ஆவி உங்ககிட்ட சொல்ல. இப்ப என்ன அபிஷேகம் வந்துற போதே, நாங்கள் எத்தனை வருஷமா தெரியுமா நாங்கள் உள்ளே இருக்கிறோம், இருதயத்துக்குள்ளே இருக்கிறோம், இந்த மனுஷனுக்குள்ளே போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாய் மாறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்ககிட்ட அவிசுவாசமான வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கலாம், உங்ககிட்ட இந்த பாவத்தை விட முடியாது அப்படின்னு உங்க மாம்சத்தில் ஒரு போராட்டம் இருந்திருக்கலாம். இது 20 வருஷமா இருந்த பழக்கம், இது 20-25 வருஷமா இருந்த அடிமைத்தனம், இது எப்படி என்னை விட்டு போவோம் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒருவனை அபிஷேகிப்பார் என்று சொன்னால், எத்தனை வருஷமா இருந்த அடிமைத்தனமா இருந்தாலும் அந்த அடிமைத்தனங்களை கர்த்தர்
கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து ஜெயம் பெறுவதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் இந்த நாட்களில் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் என்னை எப்ரோன்ல இருந்து இப்போ இந்த எருசலேம் என்ற சபைக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நியூ லைஃப் வர்ஷிப் சென்டர்ல என்னை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கு காரணம் மாம்சத்தை மேற்கொள்ளும்படியாக, மாம்ச ஆவிகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லும் போது எல்லா பிசாசுகள் நடுங்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க வீட்டில் முழங்கால் படிட்டு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற போராட்டங்கள் ஓடும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையா முழங்கால் படிட்டு நான் ஆண்டவரை சேவிக்கிற என் தேவன் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல இந்த போராட்டத்தின் ஆவி ஓடன்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கும் பல விஷயத்தில் போராட்டம். எனக்கு ரொம்ப வருத்தம். நான் தனியாக போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஜாக்கப் கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். அப்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நிச்சயம் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறணும். எத்தனையோ வருஷங்கள் பிரிஞ்ச சூழ்நிலையில் பிரிகிற மாதிரி போயிட்டாங்க. நான் முழங்கால் விட்டுட்டு ஜெபம் பண்ணின்னே இருப்பேன். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற நாங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போகக்கூடாது, எந்த இடத்துல வெக்கப்பட்டு போகக்கூடாது. இந்த குருடன் சப்பானிலாம் சொல்கிறது போல் நிறைய பேர் எங்களை சொல்லலாம், இந்த குடும்பம் அவ்வளோதான், இந்த குடும்பம் அவ்வளோதான், இனி எழுந்திருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் நீ மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், மறுபடியும் இணைக்க வல்லமை உள்ளவர், எங்கள் அக்கா குடும்பத்தை சேர்க்க நீர் வல்லமை உள்ளவர்னு நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண நாட்கள் அநேகம். கர்த்தர் இன்றைய நாட்களில் எங்கள் குடும்பத்தை எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எனக்குள்ளே தாங்க, உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளே வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் உங்களை அபிஷேகித்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டத்திலேருந்து வெற்றியை பெற கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஏன் தெரியுமா ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க? நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய நீங்களே சொல்லிக்கலாம், இதில் என்னால் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்குறார், வெற்றி உள்ளவர்களாய் பார்க்குறார். உன்னால் முடியும் மகனே, இந்த புது வாழ்வு ஆராதனை மையத்துக்குள்ளே வந்தினா உன்னால் அதில் ஜெயம் பெற முடியும், உன்னால் அதில் வெற்றி பெற முடியும் மகனே. அப்படின்றதுனால தான் உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். நீங்கள் எங்கே போயிருந்தாலும், தாவீது எப்ரோனில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான், 7 வருஷம் அங்கே அரசாண்டம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, தாவீது எப்ரோனில் அரசாளக்கூடாது, இஸ்ரவேலில் எருசலேமில் தலைநகரத்தில் தான் அரசாளன்னு சொல்லி 33 வருஷம் தாவீது எருசலேமில் அரசாள கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கலாம், நீங்கள் கர்த்தரை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கலாம். மோசே கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு பார்வோனுடைய ராஜாவுக்கு பயந்து போயிட்டான். இந்த யோனா படகினுடைய கீழ்த்தட்டில் போயிட்டான், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி கீழ்த்தட்டுக்கு போயிட்டான். இப்படி நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூரமாக போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார், ஆண்டவர் உங்களை கொண்டு வர சொல்றார். ஆடுகளின் பின்னே போயிருந்த தாவீதை கொண்டு வந்து அவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டது போல இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை அழைத்ததற்கான ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே விழப்போகுது, கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே விழப்போகுது. நான் ஜெயம் பெற போகிறேன், நான் வெற்றி பெற போகிறேன், நான் ஊழியக்காரர்கிட்ட சொல்ல போகிறேன், நான் இதிலிருந்தெல்லாம் வெற்றி பெற்றேன், இதிலிருந்தெல்லாம் வெற்றி பெற்றேன், கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தான்னு ஆண்டவருக்குள்ளாக சாட்சி சொல்ல போகிறீங்க. அந்த நாட்கள் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கூட இருப்பார்னா எனக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். அந்த மாம்சத்தில் இருக்க அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் வெற்றியை தருவார். அந்த எபூசியரை துரத்தக்கூடிய வல்லமையை கர்த்தர் எனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் நேரம் கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் அறிகிறார். யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. எங்கே சொன்னாலும் வெக்கம், எங்கே சொன்னாலும் அதை சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த போராட்டத்திலிருந்து ஒரு வெற்றியை தரும்படியாக கர்த்தர்
கர்த்தர் உங்களை அழைத்து இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்க இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை உங்க சிரசின் மேல வைக்க போறார். நீங்க பலனடைய போறீங்க. நீங்க நாளுக்கு நாள் பலனடைய போறீங்க. நீங்க நாளுக்கு நாள் பலனடைந்து நீங்க யுத்தங்களை பேர்கொண்டு நீங்கள் கர்த்தரால் ஒரு வெற்றியை பெற போறீங்க. கர்த்தர் அந்த வெற்றியை தர போறார். அந்த போராட்டத்தில் வெற்றி பெறும்படியாக இத்தனை வருஷம், 15 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், ஹalleluya, இப்படிப்பட்ட போராட்டத்தில் இது கர்த்தர் இந்த நாட்களில் வெற்றி தர போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நல்ல கையில தட்டி அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு நல்ல கையில தட்டி நல்ல அந்நிய பாஷையில நிறைந்து ஹalleluya. இந்த நாட்கள்ல ஒரு வெற்றியை தர போறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் விலகுறது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாம்சீக போராட்டங்கள் கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார். ஹalleluya. 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த ஸ்திரீயின் மேல கர்த்தருடைய கரம் வந்து பட்ட மாத்திரத்துல அவள் நிமிர்ந்தாள். அவள் நிமிர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல நல்ல கரங்களை தட்டுங்க. நல்ல ஆண்டவருக்குள்ள ஹalleluya ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு புதிய வல்லமை, உங்களுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனையோ வருஷம் நான் வெட்கப்பட்டுட்டேன். எத்தனையோ வருஷம் நான் தோற்று போயிட்டேன். ஆனா இந்த வாட்டி ஆண்டவரை நீர் அபிஷேகிக்கும் போது நான் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். நான் அந்த காரியத்தை தலை நிமிருவேன். கர்த்தர் என் தலையை நிமிர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியை தர போகிறார், உயர்த்த போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்க போகிறது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு முதல் காரணம் எபூசியரை வெற்றி பெறும்படியாக அவனுக்கு நாளுக்கு நாள்
அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். யோசுவாவின் காலத்தில் துரத்த முடியாத எபூசியர்களை, நியாயாதிபதியின் காலத்தில் துரத்த முடியாத எபூசியர்களை எருசலேமில் குடிபெற்றிருந்தாங்க. மலைநாட்டு மக்கள் குடிபெற்றிருந்தாங்க. ஆனால் அந்த குடியேற்றிருந்த அந்த எபூசியர் மக்களை துரத்துவதற்கு ஒரு அபிஷேகம். இது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கணும்னா உங்களுடைய மாம்சத்தில் வருகிற போராட்டங்களிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தர விரும்புகிறார். நீங்கள் கேட்கணும், அந்த வார்த்தை வைத்து நீங்கள் விசுவாசத்தை கேட்டாதான் இந்த எபூசியரை துரத்த முடியும். இரண்டாவது காரியம், கர்த்தர் ஏன் நாளுக்கு நாள் தாவீதை விருத்தியடை செய்தார். ஏன் சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 17வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது பாருங்க, உள்ளே வர போராட்டம், இரண்டாவது புறம்பே வர்ற போராட்டம். ஏன் தாவீதை நாளுக்கு நாள் அபிஷேகம் பண்ணார்னா, முதல்ல உள்ளே இருக்கிற போராட்டத்தில் ஒரு வெற்றி, இரண்டாவது புறம்பே வருகிற போராட்டத்தில் ஒரு வெற்றி. இவன் எப்ரோன்ல ராஜாவா இருக்கிறவன் இப்போ இஸ்ரவேல்ல எருசலேமில் தலைநகரமாகிய எருசலேமில் ராஜாவா ஆயிட்ட பிறகு அண்ட நாட்டு ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க, தாவீது ராஜாவாயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் வரானா, பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படிக்கு வந்தார்கள். 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. ஒருவனுடைய அபிஷேகம் உள்ளே இருக்கிற போராட்டத்திலையும் வெற்றி தரும், புறம்பே வருகிற போராட்டத்திலும் வெற்றியை தரும். ஹல்லேலூயா. இவர் ராஜாவாய் மாறிட்ட பிறகு இனி எல்லாமே நிம்மதி. தாவீது சவுலை போல வந்த துன்பங்கள், தன் மகன் அப்சலோமை போல வந்த துன்பங்கள், இனி எனக்கு எதுவுமே இருக்காது, நான் ராஜா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த வேலையில் இப்போ புறம்பே போராட்டம் வருது. பெலிஸ்தர்களாம் எழும்புறாங்க. நல்லா பாருங்க, கிறிஸ்டியன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வர வரைக்கும் ஆரம்பிக்கும் போதுதான் பல வேறத்தில் வெளியே போராட்டம் வரும். ஆமென். வெளியே போராட்டங்கள், அந்த வெளியில் போராட்டத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் மறுபடியும் நம்மளை நாளுக்கு நாள் அபிஷேகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இவன் போய் ஆண்டவரிடத்துல போகிறான், அரணிப்பான பட்டணத்தில் போய் உட்காந்து கேட்குறான். நான் சொல்லுகிறேன், வெளியில் வர்ற போராட்டத்திலிருந்து மேற்கொள்ளணும்னா சபைக்குள்ளே வந்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே ஆலோசனை இருக்கிறதோ அங்கே தான் ஜனங்கள் விழுந்து போக மாட்டாங்க, அங்கே தான் வெற்றியை பெறுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது தான் அவன் இடறுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் வெளிச்சத்தில் நடக்கிறாங்க, அதனால் இடறவே மாட்டாங்க. நீங்கள் வெளியில் இருக்கிற போராட்டம், சண்டை வந்துச்சு பாஸ்டர், அதனால தான் சர்ச்சைக்கு வரல பாஸ்டர். பாஸ்டர் பெரிய போராட்டம் வந்துச்சு பாஸ்டர், அதனால தான் சர்ச்சைக்கு இல்லை. வெளியில் போராட்டம் இருக்குதுன்னா உள்ள அரணிப்பான இடத்துக்குள்ளே வந்துடணும். வந்து ஆண்டவரே இவ்வளோ போராட்டம் வெளியே இருக்குது, நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும், நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து துதிக்க ஆராதிக்க உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை கர்த்தர் கட்டி போடவர் பெரியவராக இருக்கிறார் ஐயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போ. எதிர் வீட்டில் ரொம்ப பிரச்சனை, என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு விரோதிக்கிறவங்களாம் பில்லி சுனியும் பலவிதமான காரியத்தை வைக்கிறாங்க, மாந்திரிக கட்டு. நீங்கள் எதையும் பண்ணாதீங்க, ஆலயத்தில் வந்து உட்காந்து துதிச்சிங்கன்னா போதும், ஆண்டவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். தாவீதுக்கு விரோதமாய் தூக்கப்பட்ட அந்த ஈட்டி எதுவும் அவனை குத்தாதபடிக்கு கர்த்தர் அதிலிருந்து காப்பாற்றினார். ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் அவனை மேற்கொள்ளும்படியாக வந்தார்கள்,
இவன் போய் ஆண்டோடைய சன்னிதானத்தில் உக்காஞ்சி கேட்குறான், ஆண்டவரே நான் போகலாமா, வெற்றி பெறலாமா அப்படிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 6 நாள் வேலைக்கு போக போகிறீங்கன்னா அந்த 6 நாள் வேலைக்கு போகிறதுக்கு முதல் நாள், அதான் ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளில் நீங்கள் வந்து ஆண்டவரே நான் 6 நாள் வேலைக்கு போக போகிறேன், நீங்கள் கூட வந்து வெற்றியை தாங்கன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை முதல்ல கனப்படுத்தணும், ஊழியக்காரரை முதல்ல கனப்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்படி செய்தால் அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் அமையும். விரோதமாக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் அத்தனை பேர் மத்தியிலும் கர்த்தர் வெற்றியை தர போதுமானவராக இருக்கிறார். தாவீது கர்த்தரிடத்திலேயே கேட்டு 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 ஆலோசனை பெற்று பெற்று, ஊழியக்காரர்கிட்ட எந்தெந்த விசுவாசிகளும் ஆலோசனை பெற்று அதன்படி செய்கிறாங்களோ அவங்க தான் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெறுவார்கள். அதனால தான் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது தான் எல்லா காரியமும் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கூட அவனுடைய அந்த பஞ்ச காலத்தில் கூட ஒரு ரெகபத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை வச்சார்னா கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். தியானம் பண்ணி அந்த வார்த்தையை உள்ள வச்சதுனால தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால 2வது காரியம், அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு காரணம் கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தேவனாகிய கர்த்தர் அவனோடைய கூட இருந்தார். 2 சாமுவேல் 5:10 மாத்திரம் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. பிரயோஜனமாக இருந்ததா? கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் என்கிட்ட நிச்சயமாக இடைப்பட்டிருக்கார். நான் வெற்றி அடைய போகிறேன், நான் வெற்றி அடைய போகிறேன். கர்த்தர் அதுக்கு தான் என்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்குள்ள வேண்டும், உம்முடைய தயவு எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்லி கேட்க போறீங்க? ஆண்டவரே, தாவீதை உயர்த்தினது போல என்ன உயர்த்தும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா, என்னை ஆசீர்வதியும். எத்தனை பேர் கேட்குறீங்க? உங்க குடும்பத்துக்காக நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறீங்களே, கர்த்தரிடத்தில் அந்த பாரத்தெல்லாம் இறக்கி வைங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. உங்க கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேல வைத்து விடுங்க. கர்த்தர் இந்த நாளில் ஒரு புதிய மாற்றத்தை தர விரும்புகிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். இந்த வார்த்தையின்படி என்ன ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தையின்படி என்ன ஆசீர்வதிங்க. தாவீதை ஆசீர்வதித்தது போல, தாவீதை ஆண்டவரே நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தது போல, விருத்தி அடைய செய்தது போல, ஆவியானவரே, 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 என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியோ. Thank you Lord. Ramanara shadada kabala rabalara godara balara dikama kamana radalara dalara. Hallelujah. அற்பமா இருந்திருக்கலாம், அற்பமா இருந்திருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்களா இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார்னா, கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார்னா எல்லா ஜனங்களும் யார் யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ அத்தனை பேர் உங்ககிட்ட வர்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். அது விரைவில் நடக்க போகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திர, என் புகலிடமே உமக்கு சோத்திர, என் நம்பிக்கையே உமக்கு, என் புகலிடமே உமக்கு சோத்திர, உம்மை தான்